நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்லோ அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பினா முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பினா முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு வேறு போய் வாசிக்கலாமா? உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அதனால நீ என்ன செய்யலாம்? பயப்படவும் வேண்டாம், கலங்க வேண்டாம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப சூழ்நிலை அநேக காரியங்கள் நம் குறித்து பயப்படுகிறோம். யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா பயந்து போய் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பயப்படாதுங்க, பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உங்களை குறித்து சொல்லி எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களோ, நான் உனக்கு முன்பாக போவேன் மகளே, நான் உனக்கு முன்பாக போவேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் செய்யும், நம்மோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும். நம்புறீங்களா? நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற, நீங்கள் பயப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போவார். எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கலாம். செங்கடலாக இருந்தால், மிடிக கோட்டையாக இருந்தால் அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்கிறதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, இப்பொழுதும் கர்த்தாவை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் குறித்து இந்த பிள்ளைகள் பயந்து போய் இருக்கிறாங்களப்பா, அந்தந்த ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவை இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் போங்கப்பா. ஆண்டவர் நீங்கள் கூட இருந்து, பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களும் யார் எதை குறித்து கவலைப்படுறாங்களோ அந்த காரியங்களில் கர்த்தாவை அப்பா நீங்கள் முன்பாக சென்று பிள்ளைகளுடைய எல்லா கலக்கங்களையும் பயங்களையும் மாற்றி போட்டு நீர் அவர்களுக்கு கூட இருந்து அப்பா அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் ஆண்டவரை செங்கடலை பிளந்து எரிக கோட்டையை தகர்த்து போட்டல்வீராக. உம்முடைய கிருபை அவளோடு கூட இருப்பதாக. சகலத்தின் நன்மையாயும் செம்மையாயும் கர்த்தர் செய்து கொடுப்பீராக. உம்முடைய கர்த்தரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோமப்பா. இந்த இடங்களை மூடு மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலம் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.